இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதுவுமே கம்ப்ளீட்டா முடிவடைந்து விடுமானா நடக்காது. ஏன்னா செவ்வாய் தசை செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. 2032 வரைக்கும் செவ்வாய் தசை இருக்கு. அப்படி அந்த 2032 வரைக்குமே இந்த சண்டை, இந்த டென்ஷன் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் பிஜேபி லீடரா இருக்கும்போது கார்கில் வார் நடந்தது, பாலகோட் இன்சிடென்ட் நடந்தது. ஸோ இந்த வாட்டி திருப்பி பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபைட் பேக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மேலே ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் வரும். ஃபுல் ஃப்ளெஜ் வாராக அது போகாது. ஆனால் இந்த செவ்வாய் தசை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால என்டையர் வாட் ஸ்டார்ட்ஸ் இன் த பிகினிங், எப்படி எந்த விஷயம் தசா ஆரம்பத்தில் நடக்கிறதோ கண்டினியூஸாக அந்த தசா முழுக்க அப்படி தான் இருக்கும். ஸோ மார்ச் தசை ஃபுல்லாகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை ட்ரீட்டி வச்சியோ பீஸ்ஃபுல்னஸ் சைன் பண்ணியோ இந்த விஷயங்கள் அதாவது சண்டை இல்லாமல் அமைதியாக செல்வது அப்படிங்கிறது என்டையர் மார்ச் தசையில் நடக்காது.